உள்ள போக கூடாதுமா. ஐயா நான் பொம்மை கொடுத்துக்காக தான் போக கூடாது. என்னையா? ஐயா நான் உள்ள போய் பொம்மை வைக்கிறேன்னு சொன்னா விட மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன திருடவா போறேன்? ஆமாப்பா, அவங்க என்ன திருடவா போறாங்க? ஐயா இந்த பொம்மை பாருங்க, அழகான பொம்மை, ஒண்ணு வாங்கிக்கோங்க. எங்க வீட்டுல குழந்தை இல்லையம்மா. குழந்தை இல்லைன்னா என்ன, வீட்டுல பொம்மை வச்சுக்க கூடாதா? எங்க வீட்டுல எங்க அம்மா நிறைய பொம்மை வச்சிருக்காங்க. எங்க வீட்லயும் தான் குழந்தை இல்ல, நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். உங்க அப்பா? எனக்கு அப்பா கிடையாது, எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மாக்கு இப்ப உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க கூட காசு இல்ல. காலையில இருந்து நான் ஒரு பொம்மை கூட விக்கல. ஐயா ஒரு பொம்மை வாங்கிக்கோங்க ஐயா. அந்த பொம்மை எடு. என்ன விலை? 10 ரூபாய். என்கிட்ட சில்லற இல்லையே. பரவாயில்லம்மா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னீல, வச்சுக்கோ. ஐயா ஐயா. அம்மா அம்மா, இந்த ராம துளசி எங்க போயிட்டாலோ தெரியலையே. அம்மா நான் வந்துட்டேம்மா. ஏண்டி எங்க போன? எங்க போன? எங்க போனன்னு கேக்குறேன். அம்மா நான் பொம்மை வைக்க போனேம்மா. என்கிட்ட கேட்காம போவியா? போவியான்னு கேக்குறேன். போவியா? ஏற்கனவே நான் குருடி, இதுல வேற நீ காணாம போயிட்ட. எங்க போய் தேடுதுன்னு? அம்மா புர்த்தல் தாத்தா காலையில இருந்து காணா, உன் ஜோரத்துக்காக மருந்து வாங்க பொம்மை வைக்க போனேம்மா. மருந்து வாங்க போனியா? ஆமாம்மா, டாக்டர் இந்த மருந்த 2 நாளைக்கு சாப்பிட சொன்னார்மா. அருமை தெரியாம இந்த பாவி ஒண்ணு அடிச்சுட்ட. ரூபா ரூபா, இத பத்த மீரா பொம்மை அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? வெளியில ஒரு பாப்பா வச்சுட்டு இருந்தது, வாங்க. ஐயா ஐயா. உனக்கு ஆயுது 100. இதான் நான் சொன்னது. என்ன பாப்பா? 20 ரூபாய் கொடுத்து பரவாயில்லன்னு போயிட்டீங்க. ஏன் அதிகமா வாங்கினேன்னு எங்க அம்மா கோவிச்சுக்கிட்டாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு அம்மா இருக்காங்களா? ஏன் இல்ல, எங்க அம்மா இருக்கிறாங்களா? மீதி 10 ரூபாய். அந்த பணத்துலதான் உன்னை மருந்து வாங்கிக்க சொன்னேன். சும்மா கொடுத்தா வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க. என்னதான் இது பெரிய நம்பா போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? அம்மா நீங்களா சொல்லுங்கம்மா. ஒண்ணு செய், பாக்கி பணத்துக்கு பொம்மையை கொண்டு வந்து கொடு. என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு, உங்களுக்கு என்ன பொம்மை வேணும்? எல்லா பொம்மையும் கொண்டு வா, நாங்க வாங்கிக்கிறோம். நிஜமா? நிஜமா? அப்போ எனக்கு நிறைய காசு போடும், நானும் புது கவுன் வாங்கிக்குவேன். ஏன் பாப்பா, உனக்கு வேற கவனம் இல்லையா? இல்ல. உன் பேர் என்ன டார்லிங்? என் பேரு ராம் துளசி. நான் வரேன். ஏன் அப்படியே நின்னுட்டீங்க? எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அது கிராம துளசின்னு பேர் வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். நினைச்சதெல்லாம் நிறைவேறிட்டா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? வாங்க சாப்பிடலாம். ஹலோ பாப்பா, நீ எப்போ வந்த? இப்பதான் பாத்தீங்களா, இந்த பொம்மைலாம் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ரொம்ப பிரமாதம். இத பாத்தியா, உனக்காக நாங்க என்ன வாங்கி தந்திருக்கோன்னு? இங்க போடு பாக்கலாம். உடனே அனுப்பிச்சுங்க. இப்ப பாப்பா எப்படி இருக்கு பாத்தீங்களா? லவ்லி, இளவரசி மாதிரி இருக்கா. இந்த பாப்பா, உன் பொம்மைக்காக இந்த பணத்தை எடுத்துக்கோ. அப்ப இந்த கவுன அதுவும் உனக்காக தான், போட்டுட்டு போ. போட்டு போனா அம்மா திட்டுவாங்களே. திட்ட மாட்டாங்க பாப்பா. இந்த ட்ரெஸ்ல உங்க அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் பாப்பா அழுவுற? ஏன் பாப்பா அழுவுற? எங்க அம்மாக்கு பார்க்க முடியாது. ஏன் பாப்பா? அவங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஏன் பாப்பா, உங்க அம்மாவை நல்ல டாக்டர் யாரும் பார்க்கலையா? பார்த்தாங்க, கண்ணு ஆபரேஷன் பண்ண கண்ணு வருமா,
அதுக்கு உடல் சொல்றதுக்கு யாரும் இல்ல. நான் இருக்கேன் பாப்பா, நான் இருக்கேன். உங்க அம்மாவுக்கு மறுபடி கண்ணு ஒருபடியா நான் செய்யறேன். நிஜமா? நிஜமா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவை ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பார்வை வந்து உன்னை பார்க்க முடியா செய்யறப்பா. ரொம்ப நன்றி ஐயா. இந்த சின்ன வயசுல பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றியே. யாரு உதவி செய்தாலும் எங்க அம்மா நன்றி சொன்னோன்னு சொல்லிருக்காங்க. உங்க அம்மா நல்ல அம்மா, அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ரூபா வா, பாப்பா கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். சரி. வாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. சார், இவங்க பெங்களூர் பார்ட்டி. நம்ம கலை நிகழ்ச்சிக்காக போன மாசமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப உங்ககிட்ட பேசி தேதியை முடிவு பண்றதுக்காக வந்திருக்காங்க. 1 hour வெயிட் பண்றீங்களா? நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மன்னிக்கணும் சார், நாங்க அடுத்த பிளைட்லயே போகணும். எங்க விஷயத்த பேசி முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சொல்றேன். ரூபா, பாப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. அப்பா, நான் அப்புறமா வந்து உங்க அம்மாவை பாக்குறேன்.